நம்ம பாதி பேருக்கு துக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் பாஸ்டர், என்ன விசாரிக்க ஒரு ஆள் இல்லை தெரியுமா? சாமி பரலோகமே உன்னை விசாரிக்குது. அந்த வசனம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே உங்களுக்கு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. ஐயா அடி வாங்கிட்டு இருக்கிறான், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறான் விசுவாசி. துன்பப்படுகிற விசுவாசிக்கு எழுதுற ஒரு கடிதத்தில் அவர் சொன்னார், யூ ஆர் ப்ரொடெக்டட் பை காட் அப்படின்ற. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இந்த நிருபம் உபத்திரவத்தில் இருக்கிற சபைக்கு எழுதப்பட்டது. உபத்திரவத்தில், பாடுகள்ல, துன்பத்தில் இருக்கிற சபைக்கு இவர் எழுதும்போது சொல்றாரு, சந்தோஷப்படுப்பா, நீ காக்கப்பட்டிருக்கிறாய். யூ ஆர் பிசிக்கலி ப்ரோன் டு சஃபரிங் பட் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் இன் சஃபரிங். என்ன முரண் அப்படின்னா, சரீர பிரகாரமாக என்னை சுற்றிலும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது உண்மை. ஆனா ஆவியில என்னை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? பலனா வச்சிருக்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல எனக்கு பாடுகள் இருக்கிறது உண்மை. ஆனால் நிஜம் என்னன்னா, இந்த உலகத்துல எனக்கு வீடு இல்லை நிஜம், எனக்கு வேலை இல்லை நிஜம், எனக்கு சரியான ஆகாரம் இல்லை நிஜம். ஆனால் உண்மை என்னன்னா, எனக்கு நித்தியத்துல கைவேலை அல்லாத நித்திய வீடு இருக்கிறது நிஜம். எனக்கு அங்கே ஆகாரம் இருக்கிறது உண்மை. அங்கே நான் நித்தியமாய் வாழப் போகிறது உண்மை.